என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை தெரியப்படுதுங்க. அவங்க ஆதரவும் நமக்கு தேவைப்படுது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த தகவல், எந்த கட்சியை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, டிவிகே கட்சி பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, இது இப்போ ரீசெண்டாக டிவிகே கட்சியிலேருந்து தகவல் வெளிவந்திருக்குது. அறிக்கை கிடையாது, தலைமையோட உறுதி கிடையாது, தகவல் தான் வந்திருக்குது. ஏன்னா இந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ வரைக்கும் சரி, சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிவி டிபேட்டில் சொல்லக்கூடிய எல்லாமே தகவல்கள் தானே தவிர தலைமையிலேருந்து எந்த ஒரு உறுதியான அறிக்கையும் கிடையாது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 days ஒரு தகவல் வந்திருக்கு. டிவிகே கட்சி பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் டிசம்பரில் தேர்தல் ஆணையத்தில் என்ன சின்னம் வேணும், ஏன்னா 2026 அவங்க தேர்தலில் போட்டி போட தயாராக இருக்காங்க. அவங்களோட முதல் தேர்தல், தலைவர் விஜய் அவர்களுக்கும் முதல் தேர்தல், அந்த கட்சிக்கும் இதுதான் முதல் தேர்தல். அதற்கு போட்டி போடுறதுக்கு அவங்க சின்னம் வேணும். அதுக்காக நவம்பரில் அடுத்த டிசம்பரில் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சின்னம் கேட்டு மனு கொடுக்குறதா இருக்காங்க. அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, என்னென்ன சின்னம்? முதல்ல சின்னம் ரொம்ப முக்கியமாக, கட்சிக்கு சின்னம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறத மூலம் தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு கட்சி அந்த சின்னத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கொள்கை சார்ந்த வெளிப்பாடாக இருக்கும். இன்னொன்று அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய சின்னம் பார்த்திங்கன்னா அன்றாட மக்கள் புழக்கத்திலே இருக்கணும். அவங்களோட அடிப்படை வாழ்க்கையில் எப்போவுமே அது ஒரு சார்ந்த ஒரு பொருள் இருக்கணும். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதிமுறைகள் இருக்குது. உயிருள்ள பொருட்களுக்கு சின்னமாக அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. சின்னமாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அதை தாண்டி உயிரற்ற பொருட்கள், அதாவது மக்களோட அன்றாட புழக்கத்தில் இருக்க உயிரற்ற பொருட்களை தான் சின்னமாக நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இப்போ நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் சின்னம் ரொம்ப முக்கியம். அந்த சின்னம் உயிரற்ற பொருட்கள், மக்களோட அன்றாட தேவையில் சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னமோ அதை தான் சின்னமாக கொடுப்பாங்க. இது மாதிரி டிவிகே கட்சி பார்த்திங்கன்னா 5 சின்னங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்க முடியும். அதில் எது கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. அதில் முதல் சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசில். இது விசில் எதை டிபெண்ட் பண்ணினா, நம்ம ரீசெண்டாக கோட் படம், அதாவது கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி கோட் படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் விசிலை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ விசில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விசிலும். ரெண்டாவது பஸ்ஸுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எது ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக அதை புரிஞ்சிருப்பீங்க. பஸ்ஸு சின்னலும் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா விமானம் சொன்னாலும் உங்களுக்கு எதுன்னு தெரியும், அதையும் அவங்க தேர்வு பண்ணலான்னு முடிவில் இருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா மின்சார கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர், அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோங்கிறது பார்த்தீங்கன்னா அன்றாட மக்கள் டெய்லியும் அவன் பயன்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவன் கண்ணு முன்னாடி படக்கூடிய விஷயம் ஆட்டோவாக இருக்கும். ரோட்டில் நடந்து போனால் ஒரு ஆட்டோ பார்க்கலாம், நீங்கள் தெருவோரில் நின்னா கூட ஒரு ஆட்டோ ஒரு வீட்டு வெளியே நின்றுட்டுருக்கும். ஆட்டோ அந்தளவுக்கு நம்ம தமிழக மக்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கு. அதனால் ஆட்டோவையும் சின்னமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த 5 சின்னங்களை தயார் நிலையில் வச்சுருக்கதாக தகவல் வந்திருக்கு. அடுத்த கட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு. எல்லா கட்சிக்காரங்களும் சரி, எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், டிவியில் உட்காந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி, எப்போ தான் விஜய் அவர்கள் போய் மக்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி தான் அவரை சுற்றியும் சரி, அவர் அரசியல் வாழ்க்கையை சுற்றியும், அவர் கட்சி சார்ந்த நபர்கள் சுற்றியும் எல்லாருக்கிட்டையும் கேட்ட கேள்வி, தலைவர் எப்போதப்போ மக்களை போய் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கேள்வி தான். அதற்கு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனையூரில் மக்களை வரவழைத்து பார்க்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இது தலைமையில் என்ன உறுதிப்படுத்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி சின்னங்களில் என்னென்ன குறியீடுகள் சொன்னமோ அதையும் தலைமையிலேருந்து உறுதிப்படுத்தவே இல்லை. அந்த கட்சி சார்ந்த நபர்கள் தகவல் வெளிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த தகவலும் மக்களை கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வரவேற்று விஜய் அவர்கள் பார்க்க போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் சேனல்ஸ், நிறையா அரசியல் பற்றி பேசக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக உங்கள் கண்ணில் பட்டிருக்கும். எனக்கு இது பொய் தான், இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன். ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்பவும் தப்பான ஒரு விஷயம். என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இது தலைவர் விஜய் அவர்கள் பண்ணக்கூடாது. டிவிகே தலைமை இது கண்டிப்பாக இப்படி பண்ணக்கூடாது. உண்மை இருக்கும் பட்சத்தில் இது சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது, கரூர் மக்களை பனையூருக்கு சென்னைக்கு வர வைத்து பனையூரில் வைத்து பார்க்க போகிறதா அப்படின்னு இருந்துச்சுன்னா இது மிகவும் தவறான ஒரு செயல். இதை கண்டிப்பாக தலைவர் விஜய் அவர்கள் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வெறும் தகவல் தான், இதில் எந்த ஒரு உறுதியான நிலைப்பாடும் இல்லை. ஆனால் அந்த கட்சி சார்ந்த நபர்கள் இது பெரிய அளவில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொண்டர்கள், நபர்கள், விஜய் ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே இது பேசும் பொருளும் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் எதிராக விமர்சனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சைடு உள்ள தரப்பையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனிவே தலைமையிலேருந்து எந்த ஒரு உறுதியான நிலைப்பாடான உறுதியான அறிக்கை எதுவுமே வரலை. அதனால் இதை நம்ம வெறும் தகவலாக தான் பார்க்க முடியும்.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த சின்னங்களை அவங்க எடுத்திருக்காங்க. இதில் எந்த சின்னம் டிவிகே கட்சி எடுத்தால் நல்லாயிருக்கும், மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போக முடியும், நீங்கள் நம்புனீங்கன்னா எந்த சின்னம் இதில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு முழுமையாக தேவைப்படுது. முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுதுங்க. தேங்க்யூ.